வணக்கம். நான் தமிழர் நலன் அறக்கட்டளையிலிருந்து தில்லைநாயகம் பேசுறேன். இந்த சீமான் வந்து ஒரு மேடையிலயோ இதுலயோ பேசுறாரு. என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினால என் தம்பி அபுபக்கர், என் தம்பி, நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவ இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவ நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்பு வச்சு அவங்களை அடிக்கிறது? வெறுஞ்செருப்பு பத்தாரு அவங்களுக்கு விளக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அவரு தம்பி அபுபக்கருக்கும் அவரு தங்கச்சி நந்தினிக்கும் இவர் தான் திருமணம் நடத்தி வச்சாராம். நடத்தி வச்ச உடனே நடத்தி வைக்கிறதுக்கு முன்னால இவங்க சொல்றபடி எல்லாம் இந்துவான் பெரும்பான்மையா. அந்த அபுபக்கருங்கிற முஸ்லீம் பையனை கட்டின உடனே அவன் வந்து சிறுபான்மை ஆயிட்டாலாம். என்னடா உங்க பகுப்பு அப்படின்னு சொல்லி, உங்க வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் செருப்புகளை தான் அடிக்கணும்னு சொல்லிடுறான். முதல்ல இவனை தான் செருப்புகளை அடிக்கணும். என்ன அறிவு இருக்கு? முதல்ல உன் தங்கச்சி அவன் முஸ்லீமை கட்டி சிறுபான்மை ஆயிட்டான்னு சொல்ற. ஏன் அப்போ சிறுபான்மை அவன் தம்பி இங்க இந்துவா மாறி இருக்கலாமே? மாறினா உன் தம்பி பெரும்பான்மை ஆயிப்பான்ல. அவன் தம்பி பெரும்பான்மை ஆக சொல்ல வேண்டியதானே? நீ தம்பி இங்க வா, நீ அவ மாறினா நீ அவ சிறுபான்மை ஆயிடுவா, நீ இங்க வந்து நீ பெரும்பான்மை ஆயிரும் சொல்ல வேண்டியதானடா மடப்பையில. பேசுறான் பாரு எப்படி அவன். என்னடா அவங்க கொஞ்சமா மூளை இருக்கா? அவ இன்னைக்கு நேத்து வரைக்கும் அவ வந்து முருகனை கும்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு. இந்து உன் கதைப்படி இவங்க சொல்றாங்களா இந்துன்னு. அப்ப நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற அவளை? சரி உன் முருகரை கும்பிட்டவா, முருகரை கும்பிட்டுருப்பாள்ல, இனிமே முருகரை கும்பிட முடியுமா? இனிமே முருகரை கும்பிடுவாளா? நேத்து வரைக்கும் தமிழ் கலாச்சாரத்துப்படி அவன் வந்து சேலை கட்டி இருந்திருப்பா. இனிமே அவன் ஒரு தலையில ஒரு முக்காடை சுத்தி பொட்டலம் கட்டி அவன் விடுவான், பேரை மாத்திடுவான். இனிமே அவள் நந்திரனே கூப்பிட முடியாது. இனிமே நஸ்ரியாவோ நஸ்ரீனோ நதியான்னு தான் பேரை மாத்துவான். ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, எதுக்கு மதம் மாறணும்? ஏன் அவன் மாற வேண்டியதானே? அப்ப இதுதான் அவங்க லவ் ஜிகாத்துன்னு சொல்றாங்க. ஏன் அவன் மாறினா என்ன? இல்லைன்னா ரெண்டு பேருமே மாறாம இருங்க. அதை விட்டு போட்டு இவரு இனிமே செருப்போல் தேடிப்பாராம். அதுக்கப்புறம் அவரு யாரு? ஏஆர் ரஹ்மான் என் தம்பி. இவருக்கு எல்லாம் தம்பி தான். ஏஆர் ரஹ்மான் என் தம்பி வந்து தம்பியோட அக்கா மகன் விஜய், அவன் பேரு ஜிவி பிரசாத். ஜிவி பிரகாஷ் வந்து அவன் அக்கா மகன், கூட பிறந்த அக்கா மகன் வந்து பெரும்பான்மையா இந்துவா, இவன் வந்து ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மையா. அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய மகன் அவரு வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து முஸ்லீமா மாறிட்டாரு, அதனால சிறுபான்மை, அப்பா பெரும்பான்மை. இதுக்கும் 4 பேர் பைத்தியக்காரன் கைதிடுறான். ஏன்னா அப்பமான இருந்தாலும் வாயு வயிறு வேற தானடா. தன்னுடைய அப்பன் ஜாமிய பொய்ன்னு சொல்றது தானடா அந்த மதம். முருகரையும் சேர்த்துக்கிடவா செய்யும் அது? இஸ்லாம்னா என்னது? அல்லா மட்டும்தான் சாமி, மற்றதெல்லாம் சாமியே கிடையாதுங்கிறதான அவங்க வாதம். அல்லா மட்டும்தான் சாமி, மற்றதெல்லாம் பொய். அப்போ நேத்து வரைக்கும் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன், முருகனை உண்மைன்னு சொல்லி கும்பிட்டு இருந்தவன், இன்னைக்கு முருகனை பொய்ன்னு சொல்றான்னு தானே அர்த்தம். அப்படி அதை வரவேற்கிறியா? அப்போ உன் நிலைப்பாடு என்ன? அப்ப என்ன? நீ பெரிய வேலை சுத்திக்கிட்டு முருகா முருகாட்டு போற மூதேவி, வேலை சுத்திக்கிட்டு போற, வேலை சுத்தி படியாடுற முருகா, வண்டு முருகா, தண்டு முருகா, நாதாரி நாய. நீ எல்லாம் உன்னை வந்து செருப்பால அடிக்க கூடாது. செருப்ப மனுஷன் சாணியில போய் அடிக்கணும் மடப்பையில. பேசுறான் பார் முருகா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டு வேற. நம்ம முருகன் டீம்ல இருந்து ஒரு விக்கெட் விழுது, முருகன் டீம்ல இருந்து ஒரு விக்கெட் அங்க போகுது, கொஞ்சமாவது வலிக்க வேண்டாம்? மதம் மாறுறதுன்னா என்ன சும்மா சாதாரணமா நினைச்சுக்கடா? மதம் மாறுறதுனா ஒரு பொண்ணு மதம் மாறின என்ன என்னோட கணக்கு இங்க முடிஞ்ச இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போனவா. அப்ப இப்படியே எல்லாரும் போனவா முருகா, உன் முருகாவை கும்பிடையமா இருப்பான், உன் முருகாவை கும்பிட மூதேவி. ஏஆர் ரஹ்மான் அக்கா மகன் ஜிவி பிரகாஷ். ஏன் சரி, ஏஆர் ரஹ்மான் பொண்ணை யாருக்குடா கட்டி கொடுத்தான்? யாருக்கு கட்டி கொடுத்தான்? அக்கா மகனுக்கா அத்தை மகனுக்கா கட்டி கொடுத்தான்? எங்க பொண்ணு எடுத்தாரு? அக்கா மகன் சிறுபான்மையா, இவரு பெரும்பான்மையா? அதுக்கப்புறம் ஏடா பாகிஸ்தான்ல இந்துக்கள் என்னடா சொல்லுவாங்க? பங்களாதேஷ்ல இந்துக்கள் சிறுபான்மை தானடா மூதேவி. ஒவ்வொரு நாட்டுல எவன் கம்மியா இருக்கணும் அவன் சிறுபான்மைன்னு சொல்றது தானே. இதுல என்ன உனக்கு அவன் சிறுபான்மைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சிறுபான்மைன்னு சொல்றது பிரச்சனையா? சிறுபான்மைன்னு அச்சத்திலே வச்சுக்காங்களாம். என்ன அவ்வளவு அச்சத்துல இருந்தா எப்படிடா ஒரு பொம்பளை பிள்ளை போவோம்? ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு தைரியமா போகுது? அப்போ அச்சப்பட்டா போகுது. சிறுபான்மைன்னு சொல்லிட்டான். இளையராஜா மகனா இருந்தானே, பிள்ளையா இருந்தானே.
அவன் மதம் மாறானா என்ன மதம் மாறானா இதோட கணக்கு முடிஞ்சுது. ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் பொய்ன்னு சொல்லிட்டு போறான் உட்காந்துக்கிட்டு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா வந்து போயிட்டாராம். யுவன் சங்கர் ராஜா போனார்னா எப்படி, அவன் தன்னுடைய அப்பன் கும்பிடுற சாமிய பொய் அப்படின்னு சொல்லி தானே அவன் இன்னொரு மதத்துக்கு இன்னொரு சாமியை கும்பிட போறான். அப்புறம் எப்படி அவன் நல்ல மகனா இருப்பான்? தான் அப்பன் கும்பிடுற சாமி பொய்னா அப்ப அவன் என்ன சொல்ல வரான், தான் தன்னுடைய தகப்பனே தப்புன்னு பொய்ன்னு தான் சொல்ல வரான். அதான அர்த்தம். தன்னுடைய அப்பா கும்பிடுற சாமியவே பொய்ன்னு சொல்றான். பிறகு எப்படி சொல்றது அவனை? அடுத்தவன் நாட்டு சாமியோட நம்ம நாட்டு கல்லு மேலானதுடா. அடுத்த அந்நியன் கை விஷம் அமுதத்தை விட அம்மா கொடுக்குற விஷமே குடிச்சிட்டு சாவலாம். அது மதம் மாற செருப்பாடிங்கெல்லாம் கருத்தை மூஞ்ச கொடுத்துட்டு இருப்பான். ஆளு மண்டையாலயம் பார். அதுக்கப்புறம் இந்த நடிகன் ஆடாளக்கூடாது, திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க. ஏன் நடிகன் ஏன் ஆடக்கூடாது? நடிப்புங்கிறது ஒரு கலை. அவன் கலைஞன். சினிமாவில் நடிக்கிறவன் என்ன கேரக்டரோ அதை நடிக்கிறான். அது ஒரு அழகான கலை. அவன் அழகான கலைஞன். அவனை வரக்கூடாது, அவனை பார்த்து நம்ம அவன் தரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இல்லை. ஆனா வாழ்க்கையில் நடிக்க கூடாது. எப்படி ஒன்ன மாதிரி எப்படின்னா இந்த கிறிஸ்தவ மீட்டிங்கு போகும்போது நெத்தியில இருக்கிற திருநீர் குங்குமம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு 1-2 வாட்டி போட்டு சுத்த விட்டு குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே போய் திருநீர் எந்த விதமான தடையும் இல்லாம போறது. அதுக்கப்புறம் இந்துக்கள் மீட்டிங்ல பொது மீட்டிங்ல வரும்போது சந்தனம் குங்குமம் திருநீர் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் நெத்தியில அப்பிக்கிட்டு வர வேண்டியது. அந்த மாதிரி நடிக்கிறவன் தான் பிராடு. அவன் திருடன். அவன் தான் அரசியலுக்கு வரக்கூடாது. சினிமாவில் நடிக்கிறவன் வரலாம், அது தப்பே கிடையாது. சினிமாவில் நடிக்க கலைஞன். அவன் மக்களுடைய ஒரு கலையை பிரதிபலிக்கிறவன். அவனுக்கும் என்ன இருக்கு, ஒண்ணு மாதிரி ஃப்ராடு தான் வரக்கூடாது, 420 தான் வரக்கூடாது. அப்படியே கிறிஸ்துவ இங்கன்னா ஒரு கெட்டப்பு, அங்கன்னா ஒரு கெட்டப்பு. ஏன் மாத்திர? ஏன் ஒரே கெட்டப்புல போனா என்ன? அப்போ உனக்கு தெரியுது இங்க இப்படி போகணும் அங்க அப்படி போகணும். அப்ப அதுதான் நடிப்பு. அது வாழ்க்கையில் நடிக்கிறவன். சினிமாவில் நடிக்கிறவனுக்கும் வாழ்க்கையில் சினிமாவில் நடிக்கிறவன் அரசியலுக்கு வரலாம். ஆனா ஒன்ன மாதிரி வாழ்க்கையில் நடிக்காம பாரு, அவன் தான் வரக்கூடாது.